விநாயகர் பிறப்புக் கதை. ஒரு நாள் பார்வதி தேவி தனக்காக ஒரு சிறுவனை உருவாக்க விரும்பினார். அதற்காக தன் உடலில் தேய்த்த சந்தனப் பொடியால் ஒரு சிறுவனை உருவாக்கி உயிர் ஊட்டினார். அந்த சிறுவன் மிகவும் அழகாகவும் சக்திவானாகவும் இருந்தான். பார்வதி தேவியின் ஆணைப்படி அந்த சிறுவன் வீட்டின் வாசலை காத்து யாரையும் அனுமதிக்காமல் இருந்தான். அந்த சமயத்தில் பரமசிவர், ஓம் நம சிவாய், வீட்டிற்கு வந்தார். ஆனால் சிறுவன் பரமசிவரையே அடையாளம் அறியாமல் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. பரமசிவருக்கு கோபம் எழுந்தது. அவர் தன் திரிசூலால் அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். பார்வதி தேவியின் துக்கம் மிகுந்தது. அவர் பரமசிவரிடம் சிறுவனை மீண்டும் உயிர்த்தெழுப்புமாறு கேட்டுக்கொண்டார். பரமசிவர் உடனே அவரது காருண்யத்துடன் கூறினார், முதலில் காணும் உயிரினத்தின் தலையை கொண்டு வந்து சிறுவனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் என்று. அந்த நேரத்தில் ஒரு யானை அருகில் இருந்தது. பரமசிவர் அந்த யானையின் தலையை கொண்டு வந்து சிறுவனின் உடலுடன் இணைத்தார். இப்படியே யானை முகத்துடன் விநாயகர் பிறந்தார். பரமசிவர் விநாயகருக்கு முதல் வழிபாட்டின் உரிமை. முதலில் பூஜிக்கப்பட வேண்டும். விசையுடையவர், ஏற்கனவே வெற்றியை பெற்றவர் என பெரும் ஆசீர்வாதங்களை வழங்கினார். அதன் பிறகு விநாயகர் உலகின் அனைத்து தெய்வங்களின் முன்னே முதலில் வணங்கப்படும் தெய்வமாக ஆனார். இதே கதையை நீங்கள் விரும்பினால் சிறுவர்கள் கேட்கும் முறை அல்லது சினிமா பாணியில் உரையாடலோடு கொண்டும் கொடுக்க முடியும். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு சிறு உரையாடல் பாணி, டயலாக் ஸ்டைல் வடிவத்திலும் எழுதித் தரலாமா?